எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. அந்த எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் கசகசா, 2 இஞ்சி துண்டு, 5 பல் பூண்டு, 1 தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிங்க. மூணு முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, இதோட ஒரு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க. ஒரு பெரிய வெங்காயம் உள்ளே போட்டிருக்கேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கணும். இந்த மசாலாவை நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சுண்டல் இது மேலே போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ நைட்டே ஊற வச்சுருக்கிற கருப்பு சுண்டலை இதோட சேர்த்துக்குங்க. சேர்த்து ரெண்டையும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது பிறகு போதுமான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடணும். நல்லா கொஞ்சம் கொதி வந்து மசாலா வந்து ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு உப்பு போடணும். கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூடி வைங்க. மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சு இறக்கிடுங்க. இப்போ வந்து கொதி வந்துருச்சு. இப்போ மூடிடலாம். மூடி 4 விசில் வச்சு இறக்கிடுங்க. குக்கரை திறந்தாச்சு. இப்போ இது மேலே வந்து மல்லியில தூவி பரிமாறுங்க. இது வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஈஸியான குயிக்கான ரெசிபிக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.